அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் தந்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் போதகருக்கும் போதகர் குடும்பத்துக்கும் சோத்திரத்தையும் சபை மக்களுக்கு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். நீர் பேசுங்க ஆண்டவரே, அடிமை மறைத்து கொள்ளுங்க. நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறீர். ஆகவே தேவன் மறைத்து கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறோடு கர்த்தர் இடைப்படும்படியாய் ஆண்டவரே இந்த கால வேலையை அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை. அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பு என்னவென்றால், மனந்திரும்புங்கள். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் மனந்திரும்ப வேண்டும். எங்கும் உள்ள மனிதர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏகமாய் தொனிக்கிற ஒரு சத்தம் என்னவென்றால் மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயவுள்ளவராக இருந்த போதிலும் பாவிகள் மனந்திரும்பாவிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள். தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். ஆனா பாவியா வாழுகிற மனிதர்கள் மனந்திரும்ப வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் எதை விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கும் உள்ள மனிதர்கள். இன்றைக்கு நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, என் ஊழியக்காரன், என் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன், வேதத்தை வாசிக்கிற ஊழியக்காரன், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் சரியாய் மனந்திரும்ப வேண்டும். அவங்க மனந்திரும்பாமலே ஊழியம் செய்கிறார்கள், மனந்திரும்பாமலே ஜெபிக்கிறார்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஊழியர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று. ஆனா ஊழியர்கள் எதை எதிர்பார்க்கிறோம் என்றால், என் சபை விசுவாசி மாத கணக்கில் வருட கணக்கில் அது வந்து கொண்டே இருக்கிறது, எவ்வளவோ சத்தியம் கேட்கிறது, ஆனா மனந்திரும்பாமலே வந்து போகிறது என்று சொல்லி ஊழியக்காரன் எதிர்பார்க்கிறான். ஆனா விசுவாசி என்ன நினைக்கிறோம்னா, நான் மனம் திரும்பிட்டேன், நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன், சபைக்கு வருகிறேன், காணிக்கை தசம பாகம் கொடுக்கிறேன், என் குடும்பமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன், நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெளியே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கும் உள்ள மனிதர்கள். அப்படின்னா சபைக்கு வெளியே இருக்கிற மனுஷனும் மனம் திரும்பணும், சபைக்கு உள்ள இருக்கிற மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனபடினாலே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னா, அவருடைய முதல் பிரசங்கமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
இங்க இயேசு என்ன சொல்லுகிறார் என்றார், அது முதல் இயேசு பிரதியுத்தரமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். இயேசுடைய பிரசங்கம் பிரசங்கமே என்னன்னா மனம் திரும்புங்கள். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் சானனுடைய பிரசங்கத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சானனுடைய பிரசங்கமும் மனம் திரும்புதலை குறித்தே இருந்தது. அப்படியே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷருடைய பிரசங்கம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களும் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். அப்படியே நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் மனம் திரும்பி, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க மனம் திரும்பி அப்படின்னா யாரை குறித்து? தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டுமா? ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப பெந்தகோஸ்தே நாளினுடைய பிரசங்கமும் எப்படி இருக்குன்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம். அறியாமல் உள்ள காலத்தில் தேவன் காணாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் ஒருவன் மனம் திரும்பாமல் போனால், சபைக்கு வருகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசம்பாகம் செலுத்துறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனா நீ சரியாய் மனம் திரும்பாமல் போனால் தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரியாய் மனம் திரும்பாம போனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நான் மனம் திரும்புதலை குறித்து உங்கள் மத்தியில் திட்டம் தெளிவமாய் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அது என் மேல விழுந்த கடமையாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. சமாதானம் இல்லாத இருக்கும், ஆனால் எல்லாம் சமாதானம்தான், எல்லாம் சந்தோஷம்தான், எல்லாம் நிம்மதி தான் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இன்னும் சிலரை நான் பார்க்கிறேன், கவனிக்கிறேன். ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் செய்கிற பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை கண்டும் காணாமலே, அவங்கள கண்டிக்காமலே, அவங்கள மனம் திரும்ப சொல்லாமலே பிரசங்கிக்கிறார்கள். ஏன்னா அது மாய்மாலமாக பிரசங்கிக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய இருதயம் குத்தப்படலைன்னா, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் குத்தப்படலைன்னா நீங்களும் நானும் ரட்சிப்பை தேடவே மாட்டேங்க. சபைக்கு வருவோம், காணிக்கை தசம்பாகம் கொடுப்போம், ஆனால் நம்முடைய இருதயம் குத்தப்படலைன்னா நாம் என்ன செய்வோம்? ரட்சிப்பை தேடாமல் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராய் இருந்த போதிலும், ஆத்துமாக்களின் பேரில் அவர் எவ்வளவு வாஞ்சி உள்ளவராய் இருந்த போதிலும் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகிலும் ஆண்டவர் மனம் திரும்புதல் லேசான காரியம், எல்லாரும் மனம் திரும்பிடுவாங்கன்னுட்டு ஆண்டவர் சொல்லல. மனம் திரும்புதல் அது ஒரு கடினமான காரியம் என்று இயேசு பிரசங்கித்தார். அப்படின்னா கவனித்து பாருங்க, இயேசுவை ஒருத்தன் ஓடி வந்து கேட்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர் எருசலேமுக்கு போகும்பொழுது அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போகிறார். அப்படி போகும்போது ஒரு வாலிபன் ஓடி வந்து, ஆண்டவரே, நீ எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் வந்தீங்களே, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தீங்களே, ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்றார். உடனே ஆண்டவர்
அவனுக்கு பதில் கொடுக்கிறார், இடுக்கமான எப்பா வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று அவர்களாலே கூடாமல் போகும். இன்னைக்கு நாம அந்த இடுக்கமான வாசல் வழியா போகணும், அந்த நெருக்கமான வாசல் வழியா போகணும்னா யாரும் விரும்புறது இல்லை. விசாலமான வாசல் வழியாய் நம்முடைய மனம் போன போக்கில் போக விரும்புகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கணும்னா கொஞ்சம் நெருக்கம் இடுக்கும் வரும். ஆனாலும் அதை நாம பார்க்க கூடாது, வேதத்தை வாசிக்கணும். ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு உங்க போதகர் கேட்கிறார். வேதத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதற்காக தான் நீங்க வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது நாம கர்த்தரோடு பேசுகிறோம். ஆனா வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். இன்னொரு வாலிபன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனை பார்த்து, பரவாயில்ல நீ என் பின்னாடி வந்திருப்பா, எனக்கு ஆள் தேவைதான், என் ஊழியத்துக்கு தேவைதான், நீ வந்துருன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எப்பா அடுத்த வசனம் 58 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்ப என்னை பின்பற்றி வரணும்னா எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அதை நீ முதல்ல அறிஞ்சிக்கணும். ஏன்னா நரிகள் பகலில என்ன பதுங்கிக் கொள்ள குழி உண்டு, பறவைகள் இரவில் போய் இளைப்பாற கூடு உண்டு. பகல் முழுவதும் இறை தேடிட்டு இரவில் போய் அந்த பறவைகள் கூடுல அமர்ந்து கொள்ளும். ஆனா எனக்கு அப்படி எந்த இடமும் இல்லை. அப்ப நீ என்னை பின்பற்றி வரணும்னா என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வரணும். அதுதான் இயேசுனுடைய பிரசங்கம். இயேசு நயவஞ்சகமாய் தந்திரமாய் ஏமாற்றுகிற விதமாய் பிரசங்கிக்கவில்லை. ஆகவே அந்த மனுஷன் என்ன செய்தானா, அவரை விட்டு ஓடி போனான். இன்னொரு மனுஷன் இயேசுவை தேடி ஓடி வரான். அந்த மனிதன் என்ன செய்யறானா, ஆண்டவரே நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர், அவன் பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன், அவனை பார்த்து பரவாயில்ல, இவன் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நானா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அப்படி சொல்லல, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உன்னுடைய ஆஸ்தியை தரித்திற்கு விற்று கொடு என்று சொன்னார். நான் எப்படி சொல்லியிருப்பேனா? நானா இருந்தேன்னா, ஏன்னா ஆண்டவருக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கு. நானா, இவன் பணக்காரன், இவனுடைய பணம் நமக்கு வேணும், நம்ம இவனுடைய பணத்தை வச்சு தான் நம்ம கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னுட்டு நான் தந்திரமா பேசி, நீ எனக்கு வேணும், ஏன் பின்னாடி வாப்பா, உன்னை நான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்றார், எப்பா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, ஆனபடினால நீ உன் குறைவை நிறைவாக்கணும்னா, நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும்னா நீ என்ன செய்ய வேண்டும்? உன் ஆசியை விற்று தரித்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இயேசுனுடைய பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. இன்னொருத்தன், ஒரு சனகரிப்பு சங்கத்தினுடைய யூத மத ஆலய போதகன் ஒருத்தன் ஓடி வந்து, ஆண்டவரே நீர் நல்ல போதகர், நீர் வந்து தேவனுடைய குமாரன், நீ மெய்யாகவே கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறான். அது இரவு நேரத்தில் வந்து அந்த நிக்கோதேமு ஆண்டவரை பாராட்டுறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து, பரவாயில்லையே, நீ ஒரு யூத மத தலைவனா இருந்தோம், நீ ஜெப ஆலயத்தை நடத்துகிறவனா இருந்தோம், நீ ஒருத்தன் தான் இருக்கிறதுலே என்னை கண்டு கொண்டையே, நான் தான் மெசியா, நான் தான் வந்திருக்கிறவன்றதை கண்டு கொண்டையாயே என்று சொல்லி அவனை பாராட்டி தன் பக்கத்தில் வைத்து கொள்ளவில்லை. மாறாக அவனை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து தந்திரமாய் பிரசங்கிக்கல, அவனை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், நீ மறுபடியும்
பிறக்க வேண்டும். நீ என்னதான் மெசியான்னு கண்டு கொண்டாலும், நான் தான் தேவனுடைய குமாரன் என்று நீ கண்டு கொண்டாலும், நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீ மறுபடியும் பிறப்பது அவசியமாயிருக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே இயேசுனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது தெரியுங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும் லூக்கா 9:23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வேறொரு நேரங்களில் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வரணும்னு சொல்லும்போது இயேசு என்ன சொன்னார்னா, ஒருத்தன் என்னை பின்பற்றி வரணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படின்னா நம்மை நாமே வெறுத்து நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி போக வேண்டும். அப்படியானால் நாம் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க வேண்டியது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நாங்கள் மனம் திரும்பிட்டங்க, அதனால தான் சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். மனம் திரும்புதல் எது? தேவ பிள்ளையே, சபையில் இருக்கிற தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் மனம் திரும்பிட்டோம் பிரதர் அப்படின்னா மனம் திரும்புதல் எது? நாம மனம் திரும்பிட்டோமா இல்ல மனம் திரும்பாம வாழுகிறோமா என்பதை நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் இன்னைக்கு நீயும் நானும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மனம் திரும்புதல் பாவத்தை உணர்ந்துட்டா மனம் திரும்புதல் என்று நாம் நினைக்கிறோம். கவனிங்க, பாவத்தை உணர்ந்துட்டா மனம் திரும்புதல் அல்ல. கவனிங்க, பாவத்தை உணர்ந்த போதிலும் அது மனம் திரும்புதலுக்கு நேராய் நம்மை வழிநடத்த கூடும். ஆனா அந்த பாவத்தை உணர்ந்த போதிலும் மனம் திரும்பாம கெட்டு போவர்களும் உண்டு. பாவத்தை உணர்ந்துட்டோம், ஆனா மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாம கெட்டு போகிறவர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் யார், நம்ம சபையில யாரோட ஆண்டவர் பேசாது இருக்கிறார், யாருடைய இருதயத்தை ஆண்டவர் தட்டாது இருக்கிறார், நம்மிலே ஆண்டவர் யாரோடு பேசாது இருக்கிறார். நீங்களும் நானும் குணப்படும்படி அவர் நம்மை ஏவாதிருந்தால் எப்படி தேவன் நம்மை நியாயத்திற்க முடியும்? தேவன் நம்மோடு கூட பேசாது இருந்தால் அவர் உங்களையும் என்னையும் எப்படி நியாயத்திற்க முடியும்? அநேக நேரங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். தேவ ஊழியர்கள், தேவ ஊழியன் ஆவியிலே நிறைந்து பிரசங்கிக்கும் போது உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய அநியாயங்களை உங்களுக்கு குத்தி காண்பிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது போல் இல்லையா? அப்படி ஆவியிலே நிறைந்த தேவ மனிதன் பேசும் பொழுது உங்களுடைய பாவத்தை குறித்து, உங்களுடைய அக்கிரமத்தை குறித்து, உங்களுடைய அநியாயத்தை குறித்து, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது இல்லையா? தேவனுடைய பிள்ளையே, அருமையானவர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நடக்கிற சில சம்பவங்களை நீங்களும் நானும் கவனித்து பார்த்து என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது ஐயோ நான் பாவி, நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம புலம்பி அழுகிறோம். ஆனால் அப்படி அழுத போதிலும் மனம் திரும்புதல் உண்டா? மனம் திரும்பினது உண்டா? இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, பாவ உணர்வுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வெகு வித்தியாசம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒருத்தன் பாவ உணர்வு அடைஞ்சான், ஆனா அவன் மனம் திரும்பாமலே போனான். ஒரு தேசாதிபதி ஆகிய பேலிக்ஸ் என்பவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு பாவ உணர்வு அடைகிறான். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையிலே பேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், என நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, இச்சையடக்கத்தை குறித்து, வருகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையிலே
பேலிக்ஸுடைய வாழ்க்கையில ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்துட்ட உடனே என்ன செய்யறானா, இப்ப நீ போகலாம், ஏன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தன் மேல வரப்போகுது, தேவ கோபம் நம்ம மேல வரப்போகுது. இதை உணர்ந்து பயம் வந்த உடனே நீ போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பேலிக்ஸை போலதான் சபையிலே அநேக தேவ ஜனங்கள் வாழுகிறார்கள், அநேக தேவ மக்கள் இருக்கிறார்கள். பயம் வந்துருச்சு, ஆவியானவர் பேசுகிறார், ஆனா பயம் வந்தாலும் அவங்க மனம் திரும்பவில்லையே, மனம் திரும்பாமலே கெட்டு போகிறார்களே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல. அவன் அந்த பாவத்தை விட்டு விட்டு விலகாம அப்படியே கெட்டு போனானே. தேவஜனமே, இன்றைக்கு சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்பாம கெட்டு போகாதே. இரண்டாவது, பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல. பாவங்களை உண்மையோடு அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் உண்டு. பாவத்தை அறிக்கை செய்து, அதுவும் உண்மையோடு, வழக்கமா அறிக்கை செய்யறது கிடையாதுங்க. பாவத்தை எப்படி அறிக்கை செய்யணுமா, உண்மையோடு அறிக்கை, தேவனிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்கள் உண்டு. அறிக்கை செய்த போதிலும் அவைகளை விட்டு விடாமல் அவைகளிலே அந்த செய்கிற பாவத்தில் நிலைத்துருந்து கெட்டு போகிறவர்களும் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில், ஊழியத்தில், குடும்பத்தில் அநேகர் இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கி தவிக்கிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள், ஆனா அதை விட்டு விடுகிற மனசு இல்லை. ஜெப கூட்டங்களில் அறிக்கை, வீட்டு கூட்டத்தில் அறிக்கை, சபையில அறிக்கை, ராபோஜன பந்தியில அறிக்கை, ஆனா பாவங்களை நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆனா அறிக்கை செய்கிற பாவத்தை விட்டு விடுகிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நான் என் பாவத்தை எண்ண முடியாது, கடற்கரை மணலை கூட எண்ணிடலாம், ஆனா என் பாவத்தை எண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பாவி, அப்பேற்பட்ட பாவி, அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம் மனப்படமாய் அறிக்கை செய்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் அறிக்கை செய்கிறோம், ஆனால் அறிக்கை செய்த போதிலும் அவைகளை விட்டு விடுகிறோமா? நீங்க உண்மையோடு, உள்ளுணர்வோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வீங்கன்னா உங்க பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம விடுவாரா? நீங்க உள்ளுணர்வோடு, அதாவது வெளி தோற்றத்தில் இல்ல, வாயளவில் இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உணர்வோடு சொல்லும்போது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு வேத ஆதாரம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 18:13 வாசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார், நீதிமானாய் மாற்றி அனுப்பினார். அவன் உள்வுணர்வோடு, உண்மையோடு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தான். இன்றைக்கு நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? உண்மையோடு, உள் உணர்வோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்காம விடுவாரா? ஆசீர்வதிக்காம விட்டிருப்பாரா? தேவஜனமே, நாம் எப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம்? ஆனா இன்னைக்கு நாம நம்முடைய பாவத்தை ஏன் சுமக்க வேண்டும், ஏன் என்னால் தாங்கக்கூடிய கூடாத பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் புலம்பி தவிக்கிறோமே தவிர, இந்த வார்த்தைகளை உண்மையோடு, ஆண்டவரே என் பாவம் அக்கிரமம் அதிகமாக இருக்கிறது, இந்த பாவத்தை விட்டு விட முடியல, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம உண்மையோடு சொல்லுவோமானால்,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் தேவன் நமக்கு இரக்கம் காட்டுவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நாம உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து, அக்கிரமத்தை உணர்ந்து நம்முடைய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அவன் இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, சபையில இன்னைக்கு நம்முடைய காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், அதாவது ஒரு உதாரணமாய் சொல்ல போனால், ஒரு மனிதன் திருடனாய் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன செய்யறானா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் திருடிட்டான். இன்னைக்கு திருடிட்டு உடனே இரவு தூங்க போறான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறான். அவன் போய், ஆண்டவரே நான் திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் என்ன செய்யறானா, அதே திருட்டு வேலைக்கு போகிறான். திருட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் படுக்கும்போது, ஆண்டவரே நான் திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்றான். சரி, அடுத்த நாள் திரும்ப எழும்புறான், அதே திருட்டு வேலைக்கு போகிறான். அதே திருட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் இரவு படுக்க போகும்போது, ஆண்டவரே நான் திருடிட்டேன், என்னை மன்னிச்சிரும் என்று சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர் இவனுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாரா? சொல்லுங்க தேவனுடைய பிள்ளையே. இப்படித்தான் சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த திருடனை போலவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போறான், திருடிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்றான், மன்னிச்சிட்டாருன்ற நிச்சயத்தோடு படுத்துக் கொள்ளுகிறான். அடுத்த நாள் எழும்புறான், அடுத்த நாளும் போகிறான், திருடறான், திரும்ப வருகிறான், என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். அடுத்த நாள் எழும்புகிறான், போகிறான், அவனுடைய வேலை அதே வேலையா தான் இருக்கிறது. திரும்ப வந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். இல்லை தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். அதிலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் கெட்டு போவோம். அப்படிதான் பார்வோன், அவனுடைய இருதயம் கடினப்பட்டு அவன் மனம் திரும்பாமலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அப்ப செய்யும் பொழுது அவன் என்ன செய்தான்னா, ஆண்டவரை மோசையும் ஆரோனையும் பார்த்து, நான் இந்த முறை தப்பு பண்ணிட்டேன், அதனால நீ என்ன செய்யணும்? கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா அறிக்கை செய்த போதிலும் அவன் மனம் திரும்பவே இல்லை, மனம் திரும்பாமலே கெட்டு போனான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவத்தை மறைக்கவே கூடாது. மறைக்காம தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்படியானால் பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல. இரண்டாவது, பாவ அறிக்கையும் மனம் திரும்புதல் அல்ல. நீ பாவத்தை உணர்ந்துட்டா மனம் திரும்ப நீ நினைத்து கொள்ளக்கூடாது. அதை தேவன் மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்கிறார். ரெண்டாவது, பாவ அறிக்கை செஞ்சுட்டா சபையில வந்து நம்ம மாதம் வாரம் சபையில ஜெப கூட்டத்தில் கூடுகிற நேரத்தில் அறிக்கை செய்துட்டா மனம் திரும்புதல் என்று நீங்க நினைத்து கொள்றீங்க. ஆனா கர்த்தர் அதை அப்படி நினைக்கிறது இல்லை. மூன்றாவது, துக்கமும் கண்ணீரும் மனம் திரும்புதல் அல்ல. அல்லேலூயா. துக்கத்தின் மூலம் மனம் திரும்புதல் உண்டாகும். நம்ம துக்கப்படும் போது, கண்ணீர் விட்டு அழும்போது மனம் திரும்புதல் உண்டாகும். ஆனா அநேகர் இந்த துக்கமும் கண்ணீரும் விட்டோம் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. துக்கத்துல ரெண்டு வித துக்கம் இருக்கிறது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்று மனிதனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்
இன்னொன்று லௌகிக, அதாவது மனுஷனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதல் உண்டாகும். ஆனால் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, சங்கீதக்காரன் இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதும்போது அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கப்பட்டவனாய், என பாவம் செய்துட்டான். அது பாவம் செய்த உடனே தேவாவியானவர் தேவ மனிதன் மூலமாய் அவனோடு பேசும்போது அவன் என்ன செய்யறானா, தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுகிறான். அதாவது சங்கீதங்களின் புத்தகத்தில் 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் சொல்லுகிறான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப மனிதருக்கு விரோதமாய், தன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்த போதிலும் அதை அவன் அப்படி நான் மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என் ஆத்மாவுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லல. அவன் யாருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன்றான், தேவனுக்கு விரோதமாக. தேவரீர் உமக்கு ஒருவருக்கு விரோதமாக உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். அப்படியானால் ஆண்டவரே அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே என்னை நம்பினவர், என்னை நேசித்தவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை அழைத்தவர். ஏன்னா தகப்பன் தாய் மறந்துட்டாங்க, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், ஆனா உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். நீர் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை, செல்வங்களை, ஆசிய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொடுத்திருந்த போதிலும் நான் என்ன செஞ்சிட்டேன், தவறு பண்ணிட்டேன். உமக்கு விரோதமாய் என்னை நேசித்த, என்னை ஆட்கொண்ட பிதாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்ட ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் தேவனை முன்னிலைப்படுத்தி கெஞ்சுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் அந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த கெட்டகுமாரன் என்ன செய்யறானா, லூக்கா 15:21 அவன் பாவம் செய்த போதிலும், தகப்பனுக்கு விரோதமாய் செய்த போதிலும் அவன் எப்படி கேட்கிறானா, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்லன் என்று சொல்லுகிறான். அவன் அங்கே தன் தேவ சமூகத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் தேவனை முக்கியப்படுத்தி, தேவனை முதன்மைப்படுத்தி அவன் அங்கே தன்னை தாழ்த்துகிறான். இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் நீ சரியா துக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு நேரா நான் பாவம் செஞ்சுட்டேன்னுட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுவாயானால் உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வரும். ஆனா நீ லௌகிக துக்கம் அடைவாயானால் அது உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு போகாது. அப்படின்னா இந்த லௌகிக துக்கம்னா என்ன தெரியுங்களா, அது தன்னலம் உள்ளது, அது சுயநலம் உள்ளது. அதாவது ஒருத்தனுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய பாவம், இல்லை சபையிலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க பாவம் செய்வாங்க. அந்த பாவம் அடுத்தவங்களுக்கு தெரியாது. தெரியாது இருக்கிற வரைக்கும் தன்னை நீதிமான் போல காட்டிக்கொள்ளுவாங்க, தன்னை நல்லவன் போல நடிப்பாங்க. இன்னைக்கு உலகமகா நடிகர்கள்லாம் நம்முடைய ஆலயங்களிலே, திருச்சபைகளிலே நிரம்பி வழிகிறார்கள். நான் யாரையும் குறை சொல்றதோ, யாரையும் குற்றப்படுத்தி பேசுறதோ என் வேலை இல்லை, இருக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதே போல ஆனபடினால இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் சபைக்குள்ளே நிரம்பி வழிகிறார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
குற்றம் அகப்படாத வரையும் தான் பாவத்தில் நிலைச்சிக்கிட்டே வருவாங்க. இவங்க குற்றத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அகப்பட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரே கண்ணீர் தான், ஒரே கவலை தான், ஒரே முகம் துக்கம் தான். ஏன்னா தான் குற்றம் வெளிப்பட்டுடுச்சே, தான் குற்றவாளின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களே, என் பேரு கெட்டு போயிடுமே, என் பிழைப்பு என்ன ஒரு அந்தஸ்துல நினைச்சிருந்தாங்களே அது கெட்டு போயிடுமேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா துக்கப்பட்டு அழுது புலம்பி திரிவார்கள். இப்படிப்பட்ட துக்கம் தன்னழம் உள்ளது, தன் பிழைப்புக்காக துக்கப்படக்கூடியது, தன் வாழ்க்கைக்காக தன் எதிர்காலத்துக்காக துக்கப்படுகிறது. பாவத்துக்கு பயப்படாம பாவத்தை நிமித்தம் வருகிற தண்டனை, அதாவது வேலை போயிடும், அதாவது இந்த இடத்துல இருந்து தூக்கிடுவாங்க, இதுக்காக பயப்பட்டு தான் அக்கிரமத்தை வெளிப்படாது இருக்குமானால், தான் அக்கிரமம் மற்றவர்களுக்கு தெரியாத இருக்குமானால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பாவத்தில் தொடர்ந்து செய்து கொண்டே வருவார்கள். இப்படிப்பட்டவர் தான் இது லௌகிக துக்கம். இப்படிப்பட்டவர்கள் அந்த சமயத்தில் துக்கத்தை காண்பித்த போதிலும் பின்பு அவங்க மனம் திரும்பாமல எப்போதும் போல இருப்பார்கள். சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே, நீ இப்படிப்பட்ட நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதும் மனம் திரும்பாமல் போனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? நீ தேவனுக்கேற்ற துக்கப்படுவாயானால், தேவரீர் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ இரக்கம் பெறுவாய். நீ மனம் திரும்புவாயானால், தேவன் அறியாமல் உள்ள காலங்களில் காணாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படியானால் நம்முடைய பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல, நம்முடைய பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல, துக்கமும் கண்ணீரும் மனம் திரும்புதல் அல்ல. அடுத்தது சன்மார்க்கமான வாழ்க்கை மனம் திரும்புதல் என்று நீங்களும் நானும் நினைத்து கொள்ளுகிறோம். சன்மார்க்கமான வாழ்க்கை மனம் திரும்புதல் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிக்கோதேமு என்கிற மனிதன் ஒரு சன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் பெரிய சனகரிப்பு சங்கத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேலிலே ஒரு போதகன். அவன் யோக்கியமான மனுஷனாய் இருந்தான். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. அப்படியானால் சன்மார்க்கமாய் வாழுகிற ஜீவியம் மனம் திரும்புதல் அல்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் படிப்பு, ஏன்னா இது இன்னைக்கு அது எல்லார்கிட்ட ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலும் இருக்கு. படிப்பு, உத்தியோகம், அந்தஸ்து, நாகரிகம், புறமான சீர்திருத்தங்கள் இப்படி உண்டான போதிலும் இது எல்லாருக்கும் இயல்பான வாழ்க்கை. ஏன்னா ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாத புறமதஸ்தார் கூட சன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாத, அடுத்தவனிடத்துல சண்டை போடாத, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்து அடுத்தவங்களை ஒதுங்கிருன்னு சொல்லாம அடுத்தவனுக்கு தீயதை நினைக்காம வாழ்கிற சன்மார்க்க கூட்டம் உண்டு. ஆனா இந்த சன்மார்க்கன் யோகியமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, அநேகர் சபையிலும் உண்டு, வெளியிலும் உண்டு. ஆனா சன்மார்க்கமான வாழ்க்கை மனம் திரும்புதல் அல்ல. வேதத்தில் துன்மார்க்கனை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சன்மார்க்கமாய் வாழ்கிறவனை பற்றி வேதம் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சன்மார்க்கம் எது, துன்மார்க்கம் எது? இது ஆவிக்குரியவன் யார்? சன்மார்க்கம் என்பது அது புறமான சீர்திருத்தம். ஆனா மனம் திரும்புதல் எதுன்னா நம்முடைய உள்ளத்துல மாறுதல், உள்ளான மனுஷனில மாறுதல். சன்மார்க்கம் தன்னை தானே உயர்த்தி கொள்ளும். ஆனா ஆவியானவர் மனம் திரும்புதல் எதுன்னா
ஆவியானுடைய கிரிகை நம்மிடத்திலே காணப்படும். சன்மார்க்கம் தன்னை தானே உயர்த்தும். ஆனா ஆவியானவர் உன் கூட இருக்கார். நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, மனம் திரும்பிட்டன்னா நீ என்ன செய்வனா, ஆவியானுடைய கிரிகையை நடப்பிப்பாய். சன்மார்க்கமான வாழ்க்கை எதுனா மனுஷனை பிரியப்படுத்தி வாழும். ஆனா மனம் திரும்புதல் எதுனா தேவனையே மகிமைப்படுத்தி வாழும், தேவனையே சார்ந்து வாழும். அப்போ சன்மார்க்கம் தன்னை உயர்த்தும். ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பிட்டவன் யாருன்னா தன்னை தாழ்த்துவான். தெய்வ சமூகத்தில் தன்னை தாழ்த்துவான். துன்மார்க்கனை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டு, சன்மார்க்கனை பற்றி நம்பிக்கையே கிடையாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனம் திரும்புதலுக்கும் புறம்பான சீர்திருத்தங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையில் எப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா, சன்மார்க்கமாய் வாழ்கிற தேவ ஜனங்கள் சபையிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு சபையில் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல வெண்வஸ்திரம் தரித்து நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்ம சன்மார்க்கமாய் வாழ்கிறோமா? சன்மார்க்கம் மனம் திரும்புதல் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. அப்படின்னா நீங்களும் நானும் மனம் திரும்பி இருக்கிறோமா? தேவன் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்மளாவது சொன்ன பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல, பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல, துக்கமும் கண்ணீரும் மனம் திரும்புதல் அல்ல, சன்மார்க்கம் மனம் திரும்புதல் அல்ல என்று சொன்னேன். இப்போ மனம் திரும்பினவர்களை குறித்து நீ சரியாய் மனம் திரும்பினது உண்டானால் உன்னை குறித்து ஒரு 4 சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ சரியாய் மனம் திரும்பினது உண்டானால் நீ அறிய வேண்டியது, உன்னை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கும். நீயும் நானும் மனம் திரும்பிட்டோம்னா நம்மை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7 to 10 வரை வாசிச்சீங்கன்னா அங்கே மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் உண்மையாய் மனம் திரும்பியிருந்தால், நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பியிருந்தால் பரலோகம் அதை அறியும், தேவ தூதர்கள் அதை அறிவார்கள், பிதா அதை அறிவார், நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரும் அதை அறிவார். அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த பூமியில நீங்களும் நானும் பார்க்கிற அநேக பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்கள் அநேகர் உண்டு. அது உங்களுக்கும் எனக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எது தெரியுமா பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியம்? ஒரு பாவி மனம் திரும்பினார், பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு பெரிய மாலை மாளிகை கோடை கோபுரங்கள் இருந்தால், உயர்ல இருந்தால் தான் சந்தோஷம். ஆனால் இயேசுவுக்கு பிதாவுக்கு ஒரு சின்ன குடிசையில் இருக்கிற ஏழை மனித அவன் ரட்சிக்கப்பட்டாவே அது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. அப்படியானால் பரலோகம் அறியாத மனம் திரும்புதல் அல்லவே அல்ல. பரலோகம் உன்னையும் என்னையும் சரியா அறிஞ்சிருக்கும். தேவதூதர்கள் அறிஞ்சிருப்பார்கள், இயேசு அறிந்திருப்பார். அப்படின்னா நீங்க மனம் திரும்பினது உண்மைதானா? நீங்க மனம் திரும்பினது உண்மைதானா? பரலோகம் உங்களை அறிஞ்சிருக்கும், இயேசு உங்களை அறிந்திருப்பார். பரலோகம் அறியாத ஒரு மனம் திரும்புதல் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு உங்களை என்னை குறித்து பரலோகம் அறிஞ்சிருக்கா? இல்லை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. மனிதனுடைய உள்ளான மனதிலே உண்டாகிற மாற்றம், அவனுடைய வெளிப்படையான செயல் மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல் காணப்படணும். இந்த மாறுதல் இல்லாம நானும் சபைக்கு வந்து போகிறேன், நானும் ஊழியத்துக்கு வந்து போகிறேன்,
நானும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் மாற்றம் இல்லாம நாம் செய்வோமானால் பரலோகம் நம்மை அறியாது. இயேசு நம்மை அறிய மாட்டார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்களே நானும் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், ஆண்டவருடைய பேரினால மரித்தவங்களை உயிரோடு கூட எழுப்பினேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் ஆண்டவர் அதை சொல்ல மாட்டார். நீ அக்கிரம செய்கையினால செய்தாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சில நேரங்களில், அதாவது நான் வந்த புதுசில் அந்த பொருட்காட்சி போடுவாங்க. அப்போது அந்த பொருட்காட்சிக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஃபோட்டோ கடை இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ கடையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ரஜினி, சிவாஜி இவங்கெல்லாம் பொம்மையாக வச்சுட்டு அவங்க கூட போய் இப்படி கையை போட்டு ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருந்து வந்தோம் இல்லையா, அப்போ கிராமத்தில் போனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, நான் எம்ஜிஆர் கூட ரஜினி கூட அவரு கூட இவர் கூடலாம் இருந்து ஃபோட்டோ எடுத்தேன், இந்த பொம்மையை வச்சு காமிச்சு அவங்க கிட்ட சொல்லுவேன். அதுபோல தான் இன்னைக்கு பொம்மை கிறிஸ்தவர்களாக, உயிர் இல்லாத சத்த கிறிஸ்தவர்களாகவே நீங்களும் நானும் மனம் திரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உயிர் உள்ளது போல காணப்படுகிறது வெளியில சொல்றதுக்கு, ஆனா உள்ள பார்த்தனா அது மர அட்டையினால செய்யப்பட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படிதான் மனம் திரும்பாம நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே நம்ம மனம் திரும்பலனா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. உன்னுடைய பெயர் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா நீங்களும் நானும் சரியாய் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவன் பூமியிலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பூமியிலே நம்ம மற்றவர்களுக்கு அற்பமாய் காணப்படலாம், மற்றவருடைய பார்வையில் நம்ம அற்பமாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், விலையேற பெற்றவர்கள். ஆனபடினால பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வருவார்னா உன்னையும் என்னையும் குறித்து தேவ தூதர்கள் ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்கப்பா, என் பிள்ளை, என் சகோதரன், என் சகோதரி, தேவ பிள்ளை, இவங்கெல்லாம் சரியா இருக்கிறாங்கப்பா, உண்மையா இருக்கிறாங்கப்பா, இவங்களை குறித்து உன்னை குறித்து என்ன குறித்து இன்னைக்கு பரலோகம் சாட்சி கொடுக்குமா? ரெண்டாவது உங்களை என்னை குறித்து சாத்தான் சாட்சி கொடுப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அவன் நம்மை அவனுடைய இஷ்டப்படி, யாருடைய இஷ்டப்படி? சாத்தானுடைய இஷ்டப்படி நம்மை நடத்துகிறான். அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு இயேசுவினிடம் திரும்பும் போது அவன் உங்களையும் என்னையும் குறித்து நன்றாய் அறிந்திருப்பான். ஏன்னா நீங்க தேவனிடத்துக்கு திரும்பிட்டீங்கன்னா உங்களோடு என்னோடு கூட என்ன செய்வான் என்றால் போராடுவான். ஏன்னா அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய செயல்பாடுகளிலிருந்து விட்டு விலகி நாம் தேவன் பக்கம் வரும் பொழுது இந்த சாத்தான் அறிந்திருப்பான். பாருங்க, அதனால தான் லேகியன் என்னும் பிசாசு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லேகியன் என்னும் பிசாசு, அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனை இயேசு அந்த பிசாசை விரட்டின போது அது அவனுக்கு தெரியாம இருந்ததில்லை. ஏன்னா அந்த பிசாசு இருந்த வரலையும் அவன் மனம் போன போக்கில் கல்லறையில் அவன் நிர்வாணியா அவன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அவனை பிடித்திருந்த அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தின உடனே அவன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறின போது அவன் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டான். அப்ப இத பிசாசு அறிந்திருந்தது. மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில 7 பிசாசு இருந்தது. அந்த பிசாசு அவளை விட்டு போன உடனே அவ அதால அறிந்திருப்பான். அப்படின்னா பிசாசுக்கு உங்களை குறித்து என்ன குறித்து நீங்க ஞானஸ்தானம் எடுத்து என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை ஆனீங்களோ அன்னிலிருந்து அவன் திட்டம் தெளிவுமா உங்களை குறித்து தீர்க்கமாய் அறிந்திருப்பான்.
அப்படின்னா பிசாசு என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பான். அதோ போறாங்க பத்தியா, அவங்க தேவனுடைய பிள்ளை, அவங்க கிட்ட என்னால் நெருங்க முடியல, நானும் எவ்வளவோ தந்திரமாய் கிரியை செய்து பார்க்குறேன், அவங்களால அவங்க கிட்ட போய் பேசி பார்க்குறேன். இயேசுவையே பிசாசு தந்திரமாய் சோதித்து பார்த்தான். ஆனால் அவனுடைய சரக்கில் ஆண்டவர் சிக்கிக்கொள்ளவே இல்லை. ஆனபடியினால நம்ம எப்பவுமே அவன் என்ன செய்வான்? தந்திரமாய் வஞ்சிக்க பார்ப்பான். அந்த அந்தகார லோகாதிபதியோடு கூட நம்ம எதிர்த்து நிற்க, அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்ம விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அவனுக்கு ஏற்றபடி நீங்கள நானும் சரி, அம்மா கொஞ்சம் முடியலன்னா பரவாயில்ல, ஜெபிக்காத, வேதத்தை வாசிக்காத, சபைக்கு போவாத, தலைவலி தானே போவாத. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அப்படி பிசாசனுடைய காரியத்தில் நம்ம அவனுடைய ஆலோசனைப்படி செயல்படக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் பலவீனம் வரும், என்ன போராட்டம் வரும். ஐயா சொல்லும்போது சொன்னார், குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்றீங்கன்னு. நாங்கள் குடும்ப ஜெபம் பண்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் எனக்கு என் மனைவிக்கும் முரண்பாடு வரும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம்னா, அன்னைக்கு குடும்ப ஜெபம் இருக்காது, தனி ஜெபம் இருக்கும். ரெண்டு பேருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் சில கஷ்டங்கள் வந்து அவங்க ஹாலில் உட்காந்துருப்பாங்க, நான் ரூமில் கதவை சாத்திடுவேன். ஆனால் ஜெபத்தை ஒரு நாளும் விட மாட்டோம். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, ஜெபம் முடிச்சுட்டு போய் சமாதானமாகும். சின்ன சின்ன காரியங்கள், மனசுக்கு கஷ்டங்கள் வரும். அப்படி சஞ்சலங்கள் வரும்போது சத்துரு சண்டை போட்டுட்டு இல்லை, இன்னைக்கு ஜெபிக்காத, இன்னைக்கு வேதத்தை வாசிக்காத அப்படின்ட்டு என்ன செய்வானா, நம்ம தந்திரமாய் வஞ்சிப்பான். இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படியானால் ஒன்று, பரலோகம் சாட்சி கொடுக்கும் நீ மனம் திரும்பினது உண்மை என்று. ரெண்டாவது, யார் சாட்சி கொடுப்பான்? சாத்தானும் சாட்சி கொடுக்கும். மூணாவது, வேத வசனம் சாட்சி கொடுக்கும். நீ மனம் திரும்பினவர்களுக்கு தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, வேத புத்தகம் இனிமையா இருக்கும். வேதத்தை எப்போ படிக்கணும்? நம்ம நேரம் கிடைக்கும் போது, ஜெபிக்கும் போது. உங்க போதகர் ஐயா சொன்னாங்க, நான் என் வாழ்க்கையில் சொல்றேன், நான் சில நேரங்களில் நான் வந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், வந்த நாட்களில் வேலை செய்யும் போது கிண்டல் கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஏறி, நாங்கள் பில்டிங் வேலை செய்யும் போது மொட்டை மாடியில் ஏறி அந்த டேங்க் உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணுவோம். அதில் ஒரு டேங்கில் இவ்வளோ தண்ணி இருந்தது. அந்த தண்ணியிலேயே முழங்கால் படிக்கிட்டு அன்னைக்கு ஆண்டவருக்கு மேலே இருந்த தாகம் வாஞ்ச நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அப்போ அந்த வேத வசனம் ஜெபம் இன்பமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை வேத வசனத்தை, அதாவது ரட்சிக்கப்படாத தேவ ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை கசப்பாக இருக்கும். அதை ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னாவே தலைவலி வந்துடும். ஆண்டவருடைய காரியத்துக்கு போய் நம்ம வேதத்தை எடுக்கணும்னாவே 2 பேர் சொந்தக்காரன் வந்துடுவான். அப்படி ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கணும்னாவே ஃபோன் வந்துடும். அப்படியே எதையாகிலும் ஒன்று ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். ஐயோ பாஸ்டர் சொல்லியிருக்காங்களே, இன்னிலிருந்து நான் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், எப்படி ஆகிலும் நான் வேதத்தை முடிக்கணும் அப்படின்ற வாஞ்சையை எடுத்து போவோம். இங்கிருந்து போன உடனே அது நமக்கு கசப்பாய் தோன்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை போல வேறு ஒரு புத்தகம் தலை சிறந்தது இல்லவே இல்லை. அப்படியானால் தேவனுடைய புத்தகம் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையாக தேனிட்ட பணியாரம் போல தேனிலும் மதுரமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு இது தோன்றும். மனம் திரும்பினவர்களுக்கு இது தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கும். புதிதாய் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை பாருங்க, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பாருங்க, அதுங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம், பைபிள் வாசிப்பு, வேத தியானம் எங்க அப்படின்ட்டு ஓடும். ஆனால் ஆதி விசுவாசியை கவனிச்சு பாருங்க, எனக்கு தெரியாத வசனமா, என்கிட்ட இல்லாத பைபிளா, எனக்கு தெரியாத சத்தியமா அப்படின்னு சொல்லி நாம நிர்விசாரமாய் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மேல
தீராத வாஞ்சை இருக்கும். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, மனம் திரும்பினவர்களுக்கு. இந்த வேத வசனம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும், இன்பமாயிருக்கும். பரலோகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும், சாத்தான் உன்னை கொடுத்து சாட்சி கொடுக்கும், வேத வசனம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அடுத்தது நம்முடைய ஜீவியம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ மனம் திரும்பினது உண்டானால் பரலோகம் அறியாத மனம் திரும்புதல் இல்லை, சாத்தான் அறியாத மனம் திரும்புதல் இல்லை. வேதவசனம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும், அது அறியாத மனம் திரும்புதல் இல்லை. உன் ஜீவியம் சாட்சி கொடுக்கும். இன்னைக்கு மனம் திரும்புதல் என்ன, எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? எங்க பக்கத்து வீட்டுக்காரர் மனம் திரும்பிட்டாங்கங்க, அதனால நானும் மனம் திரும்பிட்டேன். என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊழியம் செய்கிறாருங்க, அதனால நானும் ஊழியம் செய்கிறேன். என் சபைக்கு வந்தாங்க பார்த்தியா, நேற்று வரலையும் பாட்டு பாடினாருங்க, நேற்று வரலையும் பாய் போட்டாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரன் ஆயிட்டாருங்க, நானும் அவரை மாதிரி ஊழியக்காரன் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைத்து கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளையே, சபையே, தேவ ஜனமே, உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. மனம் திரும்புதல் ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. மனம் திரும்புதல் எது தெரியுமா? நம்முடைய ஜீவிய காலம் வரைக்கும் நாம இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில விளையாட்டா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனம் திரும்பிட்டினா உன்னை குறித்து சாட்சி எப்படி கொடுக்கணும்? கெட்ட குமாரன் அவன் சாட்சி கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு நன்றா தெரிஞ்சிட்டு பாருங்க. ஏன்னா அவனுடைய மனம் திரும்புதல் அவனுக்கு உண்மையாய் அவன் மனம் திரும்பினதுனால அது அவனுடைய நடக்கையில் காணப்பட்டது. எழும்பி தகப்பனிடத்துக்கு போனான். தகப்பனிடத்துல போயிட்டு, நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிட்டேன், இனி அப்படி இல்லை, உமக்கு பிள்ளை இல்லை, வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் தான் நடைமுறையில் காண்பித்தான். ஆனபடினால நம்முடைய முன்னாடி செஞ்சு வந்தோம் அந்த பாவங்களை இப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். முன்னாடி எதே சண்டை போட்டாங்களோ, தண்ணி பிடிக்கிற இடத்துல, தெருவில், கடையில் எப்படி சண்டை போட்டாங்களோ அப்படியே இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டு சபைக்கு வந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அபிஷேகத்தோடு நிரம்பி ஜெபிச்சுட்டு இன்னைக்கும் நம்முடைய ஜீவியம் மாறாமல் இருக்குன்னா நீங்க மனம் திரும்பினவர்கள் அல்ல. தேவ பிள்ளையே, எங்க சபையில் ஒரு விசுவாச அம்மா இருக்கு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுங்களா? 30-35 வருஷம் விசுவாசி. ஆனா ஜெபத்தில் நேர்முழங்காலில் இருக்கும், ஆராதனையில் நேர்முழங்காலில் இருக்கும், எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கும். ஆனா வெளியில் இருக்கிற சொல்லுகிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த அம்மாவால் தான் நாங்கள் சபைக்கு வர முடியல, இந்த அம்மா தான் இப்போ சபையினுடைய சாவி அந்த அம்மா கையில் தான் இருக்கு. ஒரு ஏழை அம்மா போய் சபையை பெருக்கணும் சாவி கொடுன்னா அது என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்ன எத்தனை மணிக்கு போகிற இது, நாங்கள் வரும்போது திறப்போம், அது வரல நீ போய் அங்கே வெளியே உட்காந்துரு. சிலரை என்ன என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, மனம் திரும்பிட்டான், ஜீவியம் மாறாம அநேகர் சாட்சி கொடுக்குறாங்க, இவங்களால தான் வர முடியலையா, இவங்களால தான் ஐயா போக முடியல, இல்லைன்னா சபைக்கு நாங்கள் வந்துடுவோம் ஐயா, அவங்கள நிப்பாட்டிடையா. நான் யாரையும் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் வந்து போகலாம். ஆனபடினால அவங்க ஜீவியம் மாறாம, செய்கை மாறாம, அவங்க சாட்சியில் ஒரு ஜீவியம் செய்யாம நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளையே. நீ மனம் திரும்பினதில் உண்டானால் உன் ஜீவியம், உன் நட, உன் உடை, உன் பேச்சு, உன் செயல், உன் சிந்தனை எல்லாம் மாறி இருக்கும். அதுதான் முழுமையான மனம் திரும்புதல். இன்றைக்கு
மனம் திரும்பாமலே, மனம் திரும்புகிற ஜீவியம் செய்யாமலே, பரிசுத்த ஜீவியம் செய்யாமலே அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு நானும் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அறியாமல் உள்ள காலங்களிலே தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இயேசுவை கவனிச்சு பாருங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னார், மனம் திரும்பாத போனவங்க, மனம் திரும்பாத பட்டணங்களை சபித்தார். மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்து தேவன் எச்சரித்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நீங்களும் நானும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப மனம் திரும்பினா நம்முடைய ஜீவியத்தில் மாறுதல் உண்டாயிருக்கும். நினிவேயின் பட்டணத்தார் தங்களுடைய மனம் திரும்பினதினால தங்கள் கிரிகையிலே அவர்கள் காண்பித்தார்கள். நினிவேயின் பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின போது அவங்க என்ன செய்தாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் கிரிகையில் காண்பித்தார்கள். அப்படியானால் அவங்க கிரிகையில் காண்பித்தபடினாலே தேவனிடத்தில் இரக்கம் பெற்றார்கள். ஆனபடினாலே ஜீவியம் மாறாம மனம் திரும்புதல் இல்லை. ஜீவியம் மாறாமல் மனம் திரும்புதல் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல, பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல, துக்கமும் கண்ணீரும் மனம் திரும்புதல் அல்ல, லௌகிக சன்மார்க்கம் மனம் திரும்புதல் அல்ல. நீ மனம் திரும்பினது உண்டானால் உன்னை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கும், சாத்தான் சாட்சி கொடுப்பான், வேத வசனம் சாட்சி கொடுக்கும், உன்னுடைய ஜீவியம் சாட்சி கொடுக்கும். இந்த 4 காரியங்கள் உங்களிடத்துல உண்டா? பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குதா? கொடுக்குமா? 2வது, நீங்க மனம் திரும்பினதில் உண்மையானால் சாத்தான் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பானா? நீங்க மனம் திரும்புதல் உண்மைதான் என்று சொல்லி வேத வசனம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குமா? நீங்க மனம் திரும்பினதில் உண்மைதான் என்று சொல்லி உங்க ஜீவியம் சாட்சி கொடுக்குமா? அப்போ மனம் திரும்பாத இருந்தும் தங்களை வஞ்சித்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயாம். மனம் திரும்பாத இருந்தும் தங்களை குணப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். குணப்படாத கிறிஸ்தவர்கள், அதாவது ஜீவியம் மாறாத கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாதவர்கள். மனம் திரும்பாமல் நீங்களும் நானும் குணப்படுவது எப்படி? புரியுதா இல்லையா நான் சொல்றது? நம்ம மனம் திரும்பாம குணப்படுவது எப்படி, சீர்படுவது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே ஆவியிலே நிறைந்து பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேசினார். அப்போ அப்படியானால் நாம மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? குணப்பட வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்பாமலே நம்ம குணமும் படல, மனமும் திரும்பல, நம்முடைய மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் மாறுதல் வர வேண்டும். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, மனிதனை ஏமாத்திடலாம், ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், சகோதரனை ஏமாத்திடலாம், சகோதரியை ஏமாத்திடலாம், கணவனை மனைவி ஏமாத்திடலாம், மனைவியை கணவன் ஏமாத்திடலாம். ஆனா நாம ஆண்டவரை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஆண்டவரை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகள், நாம மனம் திரும்பாத இருந்தோம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மை வஞ்சித்து கொள்ளக்கூடாது. அப்படினாலே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளையே,
உன்னுடைய வாழ்க்கையில சரியாய் மனம் திரும்பினது உண்டா? தேவன் அறியாமல் உள்ள காலத்துல காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள், சபையிலே உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இன்னும் நான் சபைக்கு வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிறது. என் வாழ்க்கையில சரியான ஆசீர்வாதம், சரியான வேலை வாய்ப்பு, சரியான நிம்மதி, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சரியாய் மனம் திரும்பினதில் உண்டா? நீ மனம் திரும்பலனா சங்கீதங்களின் புத்தகத்தில் 7ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ மனம் திரும்பாமல் போனால் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம். மனம் திரும்பாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி, அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, சபைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ மனம் திரும்பாம வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ எதை வேணாலும் செய்யலாம். உங்களாலே தான் சபை முழுவதும் நடக்கலாம். நீ தான் சபையை தாங்கி பிடிக்கலாம். ஆனா உன்னாலே தான் சபை நடந்து கொண்டே கூட இருக்கலாம். ஆனா நீ மனம் திரும்பலனா கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் பட்டயத்தை கருக்காக்கிட்டாருன்னா யாராலையும் தப்பவே முடியாது. எத்தனை போதகர் வந்து உனக்காக மன்றாடினாலும், அதுக்கப்புறம் அவர் பட்டயத்தை கருக்காக்கிட்ட பிற்காடு நீ வந்து யாரிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் அவர் விட மாட்டார். தம்முடைய அம்பை நான் ஏற்றுவார். நீ சரியா மனம் திரும்பிட்டேன்னா, யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சுன்னா, நீ சரியா மனம் திரும்பிட்டேன்னா, யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம், நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்ப கட்டப்படுவீர்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீ சர்வ வல்லவரிடத்துல, மனுஷனிடத்துல அல்ல, சகோதரனிடத்துல இல்ல, ஊழியக்காரரிடத்துல இல்ல. நீ ஒருவேளை ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டு இருப்பாயானால், ரட்சிக்கப்பட்டேன் என்ற போர்வையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஓநாய்களாய் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் மனம் திரும்பி விட வேண்டும். யாரிடத்துல? சர்வ வல்லவரிடத்துல நீ மனம் திரும்பினால் திரும்ப ஆண்டவர் உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் வியாபாரத்தை, உன் வேலை ஸ்தலத்தில் அவர் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பு. தேவனுடைய பிள்ளையே, அறியாமல் உள்ள காலத்தில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள், சபையிலே உள்ள தேவ ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில், இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ சத்தம் உனக்கு நேராய் எனக்கு நேராய் வரும்போது நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் நம் மனம் திரும்புவோமானால், தேவ சமூகத்தில் மனம் திரும்புவோமானால், தேவன் நம்மை கட்டி எழுப்ப, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பாவ உணர்வு மனம் திரும்புதல் அல்ல, பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல, துக்கமும் கண்ணீரும் மனம் திரும்புதல் அல்ல, சன்மார்க்கம் மனம் திரும்புதல் அல்ல. நீ மனம் திரும்பினது உண்மையானால் பரலோகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். நீ மனம் திரும்பினது உண்மையானால் உன்னை குறித்து வேத வசனம் சாட்சி கொடுக்கும். நீ மனம் திரும்பினது உண்மையானால் சாத்தான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். நீ மனம் திரும்பினது உண்மையானால் உன்னுடைய ஜீவியம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். இப்படிப்பட்ட காரியம் உன்னிடத்திலே உண்டா? நீ மனம் திரும்பாமல் போவையானால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ மனம் திரும்புவாயானால், இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவருடைய சமூகத்தில் உன் குற்ற குறைகளை அறிக்கை செய்வாயானால், விட்டு விடுவாயானால், அவர் உன் வாழ்க்கையை
கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பு. நல்ல பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. அறியாமல் உள்ள காலத்துல தேவன் காணாதவரை போல் இருந்தீர் ஆண்டவரே. இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. நம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. நம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சத்தத்தை ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே தொலிக்க பண்ணுவீராக. நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடி கை கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய கிருபையுள்ள சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.